ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இந்த 2024 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாக எடுக்கப்பட்ட த கில்லர்ஸ் கேம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம பட்டிஸ்டா தான் லீட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம பட்டிஸ்டா பேர் வந்து ஜோ வந்து ஒரு ஃபேமஸான அதுலேயுமே ரொம்ப திறமை மிக்க ஒரு ஹிட்மேனாக இருக்கிறாரு. ஹிட்மேனா என்ன அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட இவரோட லைஃப்பில் வந்து 2 இன்சிடென்ட் நடக்குது. ஒன்று, இவ்வளோ வயசில் வராத காதல் இப்போ ஒரு பெண் மேலே காதல் வருது. அண்ட் அதே நேரத்தில் இவருக்கு அதிகமாக தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்திருக்குது ஒரு ரேரான பிரெயின் டிசீஸ். அதனால சீக்கிரமாக செத்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ வாழ பிடிக்காத நம்ம ஹீரோ காதல பிரேக்கப் பண்ணிட்டு தன்னை தானே வந்து கொலை பண்ணதுக்காக $2 மில்லியன் ஆஃபர் பண்ணுறாரு. இப்போ அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய ஹிட்மேன்ஸ் வந்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளதுக்கு வரும்போது தான் தெரிய வருது இவருக்கு வந்திருக்குது அந்த ரேரான டிசீஸ் இல்லை, இவரால் உயிர் பொழைக்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் கூடுதலாக இவரை டார்கெட் பண்ணக்கூடிய எல்லாரும் இவரோட காதலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையுமே சேர்ந்து வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ தடுத்தாரா? இதுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஆக்ஷன் போர்ஷன் தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஜான் விக் ஸ்டைலில் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அது ப்ரொடக்ஷன் வழியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெருசாக என்டர்டெய்னிங்காக இல்லை. ஸோ கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆனால் படத்தோட மொதல் 40 நிமிஷம் வரைக்கும் இழுன்னு இழுத்துட்டு 40 நிமிஷம்க்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 மணி நேரம் தான் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வருது. அதில் படத்தோட மொதல் 40 நிமிஷம் ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லாமல் ஃபுல்லாக லவ் ட்ராக்கு அவரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறதே காட்டினதுனால கொஞ்சம் போரிங்காக இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாப்ல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொரு ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிஃப்ரெண்டான அசசன்ஸ்லாம் வந்து இவர் போட்டு தள்ள போறாரு அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணாலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கலாம். அதாவது ஸ்டன் கோரியோகிராஃபில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓவராலாக ஒரு 1 டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா. கண்டிப்பாக போர் அடிக்காம செகண்ட் ஹாஃப் உங்களை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் படத்தில் நடிச்ச நம்ம பட்டிஸ்டாவும் அவரோட எஃபெக்டை போட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. ஃபேமிலிஸோட பார்க்க முடியாது சில காட்சிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.